ஹலோ காய்ஸ், இது ஈஸ்டர் ஷாப்பிங் vlog. கிளம்புறதுக்கு முன்னாடி எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஈவினிங்காக தான் கிளம்பணும். கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே பாட்டெலாம் கேட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். இதில் பெரிய டாஸ்க் என்னென்னா 2 ஐடியா இருக்குது. மெட்டீரியலாக வாங்கலாமா இல்லாட்டி நம்ம டிசைனர் கிளாத் எடுத்து அதை வந்து தேய்க்கலாமா அப்படின்னு. அங்கே போய் நம்ம பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம வந்தாச்சு. பீச்சுக்கு முன்னாடி எப்படி காற்றடிக்குமோ அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்துச்சு காற்று. வாங்க ஷாப் எல்லோரும் போய் உள்ளே சுற்றி பார்க்கலாம். உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு இந்த பொம்மை தான் என் கண்ணில் பட்டுச்சு. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஹேர் ஆக்சசரிஸ், கிளிப், க்ரன்ச்சீஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அம்மாவும் அக்காவும் ஃபஸ்ட்டு எனக்கு பார்க்கலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் பின்னாடி. எப்போ ட்ரெஸ் எடுக்க வந்தாலுமே எங்கள் அம்மா இந்த ஃப்ளாரல் டிசைன்லாம் பார்த்தாலே அதுதான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் ஒவ்வொன்றா இப்படி எடுத்து வச்சு காமிச்சிட்ருந்தேன். இந்த மாதிரி ஏற்கனவே இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போன்ட்டு நான் அப்படியே பார்த்துட்ருந்தேன். அப்போது இது என் கண்ணில் பட்டுச்சு. இந்த மாதிரி ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலரில் நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி இங்கே ஒன்று, இந்த பக்கம் ஒன்று இருந்துச்சு. நான் என்னோடய சிஸ்டரும் ஒரே மாதிரி மேட்சிங்காக போடலாமா அப்படின்னு கேட்டலான்ட்ருந்தோம். என்னோடய சிஸ்டரும் இது கரெக்டாக இருக்கான்ட்டு எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தான். அப்போது அவளுக்கு கரெக்டாக தான் இருக்குன்ற சொல்லி சிரிச்சிட்டு இருந்தான். அவங்களும் சிரிச்சிட்டாங்க. அவள் எனக்கு பார்க்க, நான் அவளுக்கு பார்க்கன்னு இந்த பக்கம் நான் பார்த்துட்டு இருந்தா. அவள் ஒரு சைடு இருந்து எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தா. அப்புறம் நீயே பார்த்துக்கோப்ப அப்படின்ட்டு போயிட்டா. எனக்கு பார்த்தாச்சு. நான் வந்து எங்கள் அக்காவுக்கு பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா அவளுக்கு எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன். இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து எங்கள் 2 பேத்துக்கு பர்ச்சேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிராண்டட் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. வெரைட்டியாக நிறைய காஸ்டியூம்ஸ் இருந்துச்சு. அப்படியே கண்ணை கவர்ற மாதிரி, கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டோன் ஒர்க், எம்ப்ராய்ட்ரி, அப்புறம் டிசைனர் கிளாத்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயும் இங்கே ஒயிட் கலரில் ஒன்று இருக்குது பாருங்கள். மேலே ஒரு ஓவர் கோட் மாதிரி ஒன்று, ஸ்லீவ்லெஸ் கூட ஓவர் கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிங்க் அண்ட் ஒயிட் கலர், கீழே பிங்க் கலரில் எம்ப்ராய்டரி ஒர்க் இருந்துச்சு. அப்படியே கீழே வந்தோம். அங்கே வந்து நிறைய கூலர்ஸ் இருந்துச்சு. அதை எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தா. அதில் டேக் இருக்கிறது மறந்துட்டா. இயரிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய கலரில் இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தா பன்னி, டெடி, ஸ்லிப்பர்ஸ்லாம் இருந்துச்சு. அது கூட நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் அக்கா இது கூட தான் எடுக்கணுமா சிரிச்சிட்டு இருந்தா. அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போயாச்சு. அப்புறம் நாங்கள் ஜம்ப் ஷூட் பார்க்க வந்துட்டோம். இதெல்லாம் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அவள் அந்த குரங்கு பொம்மை என்னவெல்லாம் அந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் ட்ரெஸ் டெலிவரி செக்ஷனுக்கு வந்து நாங்கள் எங்கள் ட்ரெஸ் வாங்கியாச்சு. அப்புறம் அம்மாக்காக சாரீ பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் அம்மாவுக்கு பார்த்துட்டு இருந்த டைமில் நாங்கள் அங்கே செல்ஃபியில் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபைனலாக எங்களோட பர்ச்சேசிங் முடிஞ்சு கீழே வந்து டெலிவரி செக்ஷனில் அம்மாவோடது வாங்க வந்துட்டோம். அவளை தான் இன்னொரு பேகும் வாங்கியாச்சு. இருங்க பாய், கட்டப்பே இல்லாமல் எப்படி இன்னும் 2 பேக் எக்ஸ்ட்ரா வாங்கியாச்சு. அப்புறம் ரொம்ப பசி எடுக்குது. நாங்களாம் சாப்பிட வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் மீட் பண்ணுறேன். Thank you for watching. Bye.